ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு saree ஃப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணது ஃபுல் வீடியோ பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாரியோட பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாரிக்கு எடுத்த பார்டர் சைஸ் கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு கேட்டுட்டு அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற ஃபிளீட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதா ஒன்று விட்டு ஒன்று விட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு குட்டி குட்டியா ஃப்ரில்ஸ் வந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரில்ஸ் வருது, எத்தனை ஃப்ரில்ஸ் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு குட்டி குட்டியா எடுக்கனால நிறைய ஃபிளீட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸோ இல்ல 2 ஃபிளீட்ஸோ நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா பல்லு ஃபிளீட்ஸ் வந்து சைடு நம்மளுக்கு அசிங்கமா தெரியாது கஸ்டமர்ஸுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டா இந்த மாதிரி பின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடணும் நம்ம. இப்ப நம்ம சாரியோட பேக் சைட் பின் பண்ணி முடிச்ச பிறகு கஸ்டமருக்கு பல்லு ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு லென்த் வேணும்ட்டு ஷோல்டர்ல இருந்து எந்த அளவுக்கு லென்த் வேணும்னு பார்த்து நம்ம மெஷர் பண்ணிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பல்லு ஃபிளீட்ஸோட லென்த் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பல்லு ஃபிளீட்ஸ் எடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு பின்னும் போட்டாச்சு. இப்ப பாருங்க பின்னு போட்ட முடிச்ச பிறகு நம்ம பல்லு ஃபிளீட்ஸை கரெக்டா இந்த மாதிரி வச்சு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணோம். நியர்லி நம்மளுக்கு 10 to 12 ஃபிளீட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு சாரி அயனிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து கையிலேயே நம்ம பல்லு ஃபிளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ செகண்ட் பின் அங்க ஒரு பின் பண்ணிடுறோம். நம்ம வித்தவுட் அயனிங்லேயே கையில ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு மேல இருக்க பின்னை அவுத்துட்டு பாருங்களா எந்த அளவுக்கு வித்தவுட் அயனிங்லேயே உங்களுக்கு பல்லு ஃபிளீட்ஸ் சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அயனே பண்ணாம நம்மளுக்கு அந்த ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பல்லு ஃபிளீட்ஸை கிளிப் பண்ணிட்டு அயன் பண்ண போறோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் அயன் பண்ணிட்டு பாட்டமும் சாரி ரொம்ப ஸ்டிஃபா இருக்காம தான் கீழ் பாட்டம் சாரி பல்லு ஃபிளீட்ஸ்க்கு பின்னாடியே தேவைன்னா அயன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து செகண்ட் பின்னும் போட்டாச்சு. அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பல்லு ஃபிளீட்ஸ் நம்ம ஒரு 2 or 3 பின்ஸ் கிட்ட ஒரு அவங்க லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிட்டு ஒரு அயனிங் போட்டிங்கன்னா பல்லு ஃபிளீட்ஸ் உங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி 3 பின்னு கிட்ட வரும் நம்மளுக்கு லென்த்தே. அது நம்ம கிட்டத்தட்ட 3 வாட்டி பின் பண்ணனால அந்த லென்த் கரெக்டா வரும்போது கரெக்டா ஒரு அயனிங் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்க லென்த் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பல்லு ஃபிளீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சாரி அயனிங் பண்ணி கட்டுறதுனால சாரி கட்டுறச்ச நல்ல நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரா இருக்கும். எப்பவுமே நார்மலா கட்டுறதோட இந்த மாதிரி ஃப்ரீ ஃபிளீட் எடுக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும் சாரி கட்டுறதுக்கு. இப்ப பாருங்க இப்போ செஸ்ட் ஃபிளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிடணும். குட்டி குட்டி ஃபில் எடுத்ததுனால கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பார்த்து நீங்க மெஷர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடி இது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபிளீட்ஸ் கரெக்டா வச்சுட்டு ப்ராப்பரா வச்சு முடிச்ச பிறகு நம்ம ஒரு அயனிங் போட்டா இது வந்து செஸ்ட் ஃபிளீட்ஸ் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இன்னும் அயன் பண்ணல. அயன் பண்ணாமலே நம்ம வச்சிருக்கிறதுக்கு அந்த ஃபிளீட்ஸ் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பாருங்க கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு அயனிங் போட்டோம். எத்தனை ஃபிளீட்ஸ் நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியா வைக்கிறதுனால 10 to 12 ஃபிளீட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இது வந்து ஃப்ரண்ட்ல இப்போ ஒரு இது அயன் பண்ணுறோம். செகண்ட் வாட்டி எடுக்கச்சு அது நம்மளுக்கு சைட்ல போகும். கிட்டத்தட்ட நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு லென்த் வந்துச்சோ 3 டைம்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி சாரியோட பேக் சைடு வரைக்கும் நம்மளுக்கு அயனிங் வந்துடும். ஸோ நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு 3 டைம்ஸ் வச்சு பின் பண்ணி அயன் பண்ணமோ அதே மாதிரி செஸ்ட் ஃபிளீட்ஸும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இந்த மாதிரி அயன் பண்றோம். நெக்ஸ்ட் பேக் சைடு சைட்ல வர மாதிரி அயன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பேக் சைட்ல வர மாதிரி அயன் பண்ணிடுவோம். ஸோ நியர்லி 3 டைம்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி அயன் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் நெக்ஸ்ட் வர மீதி இருக்க பீஸ் வந்து நம்மளுக்கு சென்டர் ஃபிளீட்ஸ் அயனிங் வந்துடும். அதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பாருங்க நான் இப்போ தேர்ட் டைமோட பேக் சைடு வர சாரி ஃபிளீட்ஸ் வந்து அயன் பண்றோம். ஸோ நியர்லி 3 டைம்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அயனிங் வரணும். ஸோ கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க ஒரு அயனிங் பண்ணினீங்கன்னா சூப்பரா சாரி வந்து பர்ஃபெக்டா வந்துடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. நான் எதுவுமே கட் பண்ணாம ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸும் எடுக்கிறேன். வந்து படிக்கிறதுனா யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நியர்பை ஆவடி முத்தாப்புதுப்பேட்டில் இருக்கு. உங்களுக்கு
ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரீ ப்ளீட்டும் எடுத்து எல்லாமே அயனிங்லேருந்து உங்களுக்கு பியூட்டிஷியன் பேசிக் கிளாஸும் சொல்லிக் கொடுக்குறோம், அட்வான்ஸ் கிளாஸும் சொல்லிக் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன ஏதுன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, நியர்லி 3 டைம்ஸ் நம்ம இப்போ அயன் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் இது உங்களுக்கு பேக் சைடு வர இடத்துல இப்போ அயனிங் பண்றோம் நம்ம. இன்னும் கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே இந்த வீடியோ பார்த்து அழகா ட்ரை பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணது நீங்களே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். என் சேனல்ல பாருங்க. நாட் ஒன்லி பியூட்டிஷியன்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸும் எல்லாமே போட்டிருக்கேன். வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸ்வீட்ஸு, காரம், போண்டா ரெசிபி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்க. என் சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, இப்போ நம்ம சாரியோட பேக் சைட் பிளேட்டும் அயன் பண்ணி முடிக்க போறோம். முன்னெல்லாம் நம்ம ஒரு சாரி கட்டணும், ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா கண்டிப்பா ஒரு 1/2 hour லேட் ஆகும் சாரி கட்டுறதுக்கு. இப்பெல்லாம் சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கட்டிக்கோ ஒட்டிக்கோன்ற மாதிரி சாரியை சட்டுன்னு எடுத்து கட்டிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு பல்லு ஃபிளீட்ஸ்ல இருந்து செஸ்ட் ஃபிளீட்ஸ் பேக் சைடு இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அயனிங் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அயனிங் பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா சாரி கட்டும் போது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம சென்டர் ஃபிளீட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. முன்னெல்லாம் நம்ம ஃபிளீட்ஸ் எடுக்கும்போது ஒரே இடத்துல வச்சு பின் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரியோட சென்டர் ஃபிளீட்ஸ் மாத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வேணும்னா நம்ம வந்து கரெக்டா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல சென்டர் ஃபிளீட்ஸ் வருதுன்னு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த ஃபிளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு குட்டி குட்டியா ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ளுக்கு விட்டு கரெக்டா பின் பண்ணிக்கணும். உங்களுக்கு நியர்லி இந்த இடத்துல ஒரு 2 பின் பண்ற மாதிரி வரும். அப்பதான் ஃபிளீட்ஸ் வந்து உங்களுக்கு அவராம இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பின் பண்ணிடுறேன். திருப்பி இந்த கார்னர்ல ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா சாரியோட அந்த ஃபுல் ஃபிளீட்ஸும் உங்களுக்கு கலையாம இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பின் பண்ணிட்டு பாட்டம்ல இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஒரு சென்டர் ஃபிளீட்ஸ் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி சென்டர் ஃபிளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிட்டு ஒரு அயனிங் பண்ணி நம்ம ஒரு சாரியை கட்டிட்டு நடந்து போறச்ச அந்த சென்டர் ஃபிளீட்ஸோட மூமெண்ட் ஒரு தனி அழகா இருக்கும். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த அயனிங் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டில் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு. நான் எந்த வீடியோ இதுல கட் பண்ணல, ஃபுல் பாக்ஸ் ஃபோல்டிங் வரைக்கும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க இதை பார்த்தாலே ஈஸியா கத்துக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாட்டம்ல எந்த அளவுக்கு நான் வந்து சின்ன சின்னதா தள்ளி வச்சு ஃபிளீட்ஸ் வைக்கிறேன் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு சாரியோட சென்டர் ஃபிளீட்ஸ். ஸோ பாட்டம்ல வைக்கிற பாட்டம்லயும் 2 பின் பண்ணோம். நம்ம பின் பண்ணி அயனிங் பண்ணி முடிச்சிடணும். அயனிங் பண்ணி முடிச்சு சாரி கஸ்டமர் கட்டும் போது நம்ம சொல்லி அவங்களே கட்டுறதா இருந்தா சொல்லி கொடுக்கணும். இந்த கீழே வர பின்னை வந்து 2 பின்னும் சாரி கட்டுறச்சு பின்ன அவுத்தணும் நம்ம. இல்லைன்னா சாரி கட்டும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் கஸ்டமருக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். அவங்களே கட்டுறதா இருந்தா கரெக்டா கட்டுவாங்க. இல்லை நம்ம கட்டுறதா இருந்தா ப்ராப்ளம் இல்லை, நம்ம கட்டும் போது அவுத்துட்டு நம்ம கட்டிப்போம். ஸோ இதெல்லாம் கஸ்டமருக்கு ஃப்ரீ ப்ளீட் பண்ணும்போது சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ சென்டர் ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டாக பின் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அந்த அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடணும். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஒரு அயனிங் போட்டுடணும். ஸோ அயனிங் போடும்போது ப்ராப்பராக சென்டர் ஃபிளீட்ஸை வந்து கரெக்டாக ஒரு லேயருக்கும் உள்ள வச்சே நம்ம ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஃபிளீட்ஸ் கரெக்டா இருக்கும். நடக்கும்போது ஃபிளீட்ஸ் மூவ் ஆனாலும் உங்களோட அந்த லேயர் வந்து பார்க்கறதுக்கு அழகா தெரியும். ஸோ மேலோட்டம் பண்ணாலும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒரு ஃபிளீட்டுக்கும் நீங்க நல்லா ப்ராப்பரா வச்சு ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னா சாரி சூப்பரா பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இப்ப பாருங்க, டாப் டு பாட்டம் கரெக்டா 2 சைட்லயும் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணி முடிச்ச பிறகு இப்ப கரெக்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒரு அயனிங் பண்ணிடணும். ஸோ சாரி பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அயன் பண்ணதுனால சாரியோட இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு சாரியில ஒரு கிளிப் பண்ணிட்டு இந்த மாதிரி அயனிங் டேபிள்ல வச்சு ஒரு அயனிங் பண்ணுங்க. அயனிங் டேபிள் இல்லைனாலும் நார்மல் இதுல வச்சு கூட நீங்க ஒரு அயனிங் போடுங்க. நம்ம சேனல்ல தனியாவும் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்க சாரியோட பல்லு ஃபிளீட்ஸ் தனியா, சென்டர் ஃபிளீட்ஸ் தனியா,
செஸ்ட் ஃபிளிட்ஸ் தனியா, பாக்ஸ் ஃபோல்டிங் தனியா, இந்த மாதிரி நிறைய இது தனித்தனியாவும் போட்டிருக்கேன். நீங்க போய் அதை பார்க்கறதுனால பாருங்க, இல்ல ஃபுல் வீடியோஸ் இந்த மாதிரி வேணும்னாலும் பாருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இதை பார்த்து ட்ரை பண்ணி நீங்க அயர்ன் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நான் கரெக்டா உள்ளுக்கும் இதே மாதிரி வச்சு அயனிங் பண்ணதுனால உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் கரெக்டா ஒரு அயனிங் ஆயிடும். ஸோ நம்ம நடக்கும்போது சென்டர் ஃபிளிட்ஸ் கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். பார்க்கறதுக்கு நீட்டா அழகா இருக்கும். நம்ம மேலோட்டம் பண்ணாம கரெக்டா ப்ராப்பரா உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அயனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கட்டும்போது நீட்டா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ்ல இருந்து எல்லாமே போட்டிருக்கேன். பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். பாருங்க, சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். பார்த்து லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாரியோட சென்டர் ஃபிளிட்ஸ் அயன் பண்ணி முடிக்க போறோம். ஸோ அயன் பண்ணி ப்ராப்பரா முடிச்ச பிறகு சென்டர் ஃபிளிட்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு சாரிக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு பண்ண போறோம். அப்படியே சாரி அப்படியே நீங்க பேக் சைட் திருப்பி இப்படிக்கா போட்டுட்டு கரெக்டா அந்த சென்டர் ஃபிளிட்ஸ் சென்டரா வர மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங்கோட சைஸ் எந்த அளவுக்கு வேணும், சின்னதா பாக்ஸ் ஃபோல்டுனா அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பண்ணனா அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். மீதி இருக்க சேரிய வந்து நீங்க 2 லேயரா மடிச்சு இந்த மாதிரி போடணும். பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கிளிப் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ 2 வாட்டி இந்த மாதிரி சாரி போட்டுட்டு மீதி இருக்க சாரி எக்ஸ்ட்ரா இருந்தா ஒரு மடிப்பு மடிச்சிடும். இந்த சாரி குட்டியா கரெக்டா வருதுன்னா அது ஜஸ்ட் ஒரு 2 ஃபோல்ட் பண்ணா போதும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு சாரியோட செஸ்ட் ஃபிளிட்ஸ் நம்ம போடும்போது பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த ஏத்த மாதிரி நமக்கு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, சாரியை கரெக்டா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருந்தா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த சாரியில வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஃபோல்ட மடிக்க வரல. ஸோ கரெக்டா பாக்ஸ் ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி நான் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட சாரீஸ் எல்லாம் நம்ம லாஸ்டா எக்ஸ்ட்ராஸ் வரும், உள்ளுக்கு ஒரு மடிச்சு வச்சிருப்போம். இதுல கரெக்டா இருந்ததுனால ஸோ கரெக்டா பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு 2 லேயர்ஸ் மட்டும் மடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மடிச்சு முடிச்ச பிறகு செஸ்ட் ஃபிளிட்ஸ் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்கோட ஒரு பக்கத்துல சின்ன பகுதியா எடுத்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு மெஷர்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் கரெக்டா அந்த ஃபிளிட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க, கை இதுதான் அளவு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு இந்த மாதிரி எடுத்துட்டு ஸோ கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அந்த கை இருக்க வரைக்கும் நம்ம கரெக்டா இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சிடணும். எடுத்துன்னு வச்ச பிறகு மீதி இருக்க ஃபிளிட்ஸும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுனால ஃபிளிட்ஸ் வந்து கரெக்டா நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கும். சாரி கட்டும் போது உள்ளுக்கு நீட்டா இருந்தாதான் நம்ம சாரி கட்டும் போது பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி இருக்க சாரியோட பீஸை வந்து கையை அந்த மாதிரி வச்சுட்டு இல்ல நீங்க ஒரு கிளிப் கார்னர்ஸ்ல கிளிப் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர பீஸை உள்ளுக்கு வந்து நல்லா மடிச்சு விட்டணும். நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு வந்து மடிச்சு விட்டணும் சாரிய. பாருங்க, இந்த மாதிரி உள்ள மடிச்சு விட்டதுனால நம்மளுக்கு சாரியோட உள் பக்கம் கரெக்டா அரேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு வந்து சுருக்கம்லாம் சாரி இருக்காது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணனால பயம்லாம் ஒன்றும் தேவையில்லை, கரெக்டா ப்ராப்பரா வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி சாரியை ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் சைஸ் வந்து நம்ம குட்டியா எடுக்கணும். இந்த கார்னர்ல எடுக்கும்போது 2 ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த சைடு பாருங்க எந்த அளவுக்கு லென்த் இருக்கு, அந்த சைடு கார்னர் கொஞ்சம் பீஸ் தான் சாரி விட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு கையை இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு இருக்கிறதுனால பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு கரெக்டா இருக்கும். ஸோ மீதி இருக்க சாரி பீஸை வந்து நம்ம 2 ஃபோல்டு பண்ண போறோம். இது பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபோல்ட் பண்ணும்போது மொத்த சாரியோட வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடும். அப்படியே சாரியை வந்து இப்படி ஒரு திருப்புனீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ஃபிளிட்ஸ் வந்துடும். செஸ்ட் ஃபிளிட்ஸ் வரும்போது கரெக்டா அந்த கார்னர்ல வச்சு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு சாரி ஃபிளிட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாக்ஸ் ஃபோல்டிங் பக்காவா வந்தாச்சு. ஸோ சாரியோட பேக் சைடு இப்படி கொண்டு வந்து பல்லு ஃபிளிட்ஸ் நம்மளுக்கு லென்த் ஜாஸ்தியா இருக்கும்ல, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பல்லு ஃபிளிட்ஸ் அதை 2ஆ மடிச்சுட்டு பல்லு ஃபிளிட்ஸை 2ஆவது மடிச்சுட்டு இது பாருங்க இப்படி மடிச்சுட்டு சாரியோட உள்ள கார்னர்ல வந்து அழகா கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நீட்டா வந்திருக்கு பாருங்க. சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ சாரி ஃப்ரீ பிளேட்டிங் முடிஞ்சாச்சு அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.